அண்ணனை பார்த்துட்டு வந்தீங்களே, அவர் எப்படி இருக்காரு? தங்கச்சிக்காக கொலை பண்ணாரு, தங்கச்சியால ஜெயிலுக்கு போனாரு, அங்கேயும் தங்கச்சியே நினைச்சிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட அண்ணனை காட்டி கொடுத்துட்டு இப்போ எப்படி இருக்கான்னு கேக்குறியா? நீ எல்லாம் ஒரு தங்கச்சி. நான் செஞ்ச தப்புக்காக கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் தான் வந்தேன். கடவுள் உன்னை மன்னிக்கிறாரோ இல்லையோ, நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். தயவு செஞ்சு என்ன அண்ணின்னு கூப்பிடாத. ஐயா, என்ன யோசனையா இருக்கீங்க? எல்லாம் நம்ம வேலனை பத்தி தானப்பா. இந்தாங்க சந்தா பணம். அவன் போனதுல இருந்தே கலெக்ஷன் ரொம்ப கம்மியாயிட்டு வருதுல்ல? பாதிதாங்க ஆச்சு, 10,000 ரூபா. இப்படி டேய், சந்த கலெக்ஷன் ஏன்டா புடுங்குற? பணத்தை மட்டும் இல்ல, இன்னையிலிருந்து உன்னோட மொத்த பவரையும் பிடிக்க போறேன். ஏயா, நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனாயா? அவன் ஒரு கொலகாரன்னு தெரிஞ்சு அவனை தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருந்திய. அவன் சொல்றதான் நீயும் கேட்கணும், ஊரும் கேட்கணும் இல்ல? இப்ப நான் சொல்றேன், இன்னையிலிருந்து நான் சொல்றதான் நீயும் கேட்கணும், இந்த ஊரும் கேட்கணும். எடுபடி, நாளையிலிருந்து உன்னை நான் சந்த பக்கம் பார்த்த வாள்ல வரவளை கட்டி அடிச்சிருவேன். ஓடிப்படா. அப்பனு சந்த பொறுப்பு என் கைக்கு வந்துருச்சல்ல, நாளையில இருந்து பாரு சந்தை எப்படி நடக்குதுன்னு. என்னடா நம்ம பங்களாவுக்கு முன்னால போலீஸ் ஜீப் வந்து நிக்குது? தீபாவளி பொங்கல் எல்லாம் கூட வந்து போயிருச்சே. வாங்க புது இன்ஸ்பெக்டர். என்ன இந்த பக்கம்? உங்களை பார்க்கத்தான். என்ன பார்க்கவா? என்ன ஊருக்குள்ள ஏதாவது பிரச்சனையாக்கு? ஆமா. அட, எதை பத்தி சொல்லுங்க, அண்ணன் தீர்த்தே போடுவாரு. பிரச்சனையே உங்க அண்ணன் தான். என்றனால பிரச்சனையா? என்ன பிரச்சனைங்க இன்ஸ்பெக்டர்? உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. கம்ப்ளைண்டா? டேய், என்ற மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கோமாடா? ஆருங்க கொடுத்தா? சுந்தரி. இங்க பாடா, வா. அந்த நாகனி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காடா. என்னன்னு கேளுங்க, என்ன போட்டு அடிக்கிறீங்க? என்ன கொடுத்திருக்கா, எடுத்து விடுங்க. உங்க பொறுப்புல இருக்கிற சந்தையில சட்டத்துக்கு விரோதமா பல காரியங்கள் நடக்குதுன்னு அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கு. அதெல்லாம் பொய்யுங்க இன்ஸ்பெக்டர், அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்கலைங்க. இல்லன்னா சந்தோஷம், இருந்தா திருத்திக்குங்க. மீறி ஏதாவது நடந்தது, பெரியவரோட பையனை கூட பார்க்காம சட்டப்படி ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும். அப்புறம் வருத்தப்படாதீங்க. வரமா போங்கடி. ஏமா, காயெல்லாம் எடுத்துட்டு பழமா போடுமா, வீட்டுக்கு கொண்டு போய் அறியறதுக்குள்ள தானே பழுத்துரும். தானா பழுக்காது, புகை போடணும். ஏன் தட்டி விட்ட? சீண்டி விட்டு வேடிக்கை பாக்குறவள தட்டி விடாம என்னடி பண்ண சொல்ற? அட, என்ன முறைக்கிற? எரிச்சிருவியோ? இங்க பாரு. ஏண்டி இப்படி ஒழுக்கமா காய்கறிகளை எடை போடுறது விட்டுப்புட்டு அது என்னடி இன்ஸ்பெக்டர் கிட்ட என்ன போட்டு கொடுக்கறது? வேலை இருந்த வரைக்கும் ஒழுங்கா நடந்த சந்தைய இப்படி கெடுத்து குட்டிச்சவராக்கட்டியே, அதுக்கு ஒரு முடிவு கட்டதான் போலீஸ்ல போய் சொன்னேன். வேலனுக்கு வக்காலத்தா? முடிவு தெரியணும்னு தானே சொன்னேன். முடிச்சு போடுவனாமா? என்னடா சொன்ன? அதாங்க 3 முடிச்சுங்க. ஏண்டா நாயே, இத முதல்லயே சொல்றதுக்கு என்னடா? நீ சொன்ன அப்புறம் பார்த்தா ஆள் அழகா இருக்கா, லட்சணமா இருக்கா, தொழில் வேற நல்லா தெரிஞ்சிருக்கு, பத்தாவதுக்கு போட்டு வேற குடுக்கறா. இப்படி ஒரு பொண்ணு தானே நம்ம குடும்பத்துக்கு தேவைங்கிற? யோ, யாருக்கிட்ட என்ன பேசுற? இந்த ஜென்மத்துல நீ நினைக்கிறது நடக்காது. ஏண்டா இதுக்காக நான் இன்னொரு ஜென்மம் எடுக்க முடியுமாடா? இந்த ஜென்மத்திலே நடக்குங்கன்னு வெறுங்கலத்தோட தயாராயிரு, தாலியோட வர்றேன். என்ன? வேலன் சுந்தரி. ஏண்டா இத மாணிக்கம் சுந்தரின்னு மாத்துனா எப்படி இருக்கும்? சூப்பர். கோரஸா வாசிக்கிறீங்க. இன்னைக்குதான் போட்ட சோத்துக்கு விசுவாசமா இருக்கீங்க. வரட்டுமா கண்ணு? இது கூட நல்லா இருக்கு. சிறு வயதில் அறியாமல் செய்த கொலை மட்டுமல்லாமல் இது ஒரு காலாவதியான வழக்கு. எனவே இந்த வழக்கை தள்ளுபடி செய்து வேலனை விடுதலை செய்கிறேன்.
போறாரு வேலண்ண வர போறாரு வாங்க வாங்க வேலண்ண வர போறாரு நெசமாப்பா அக்கா வேலண்ண விடுதலை ஆயிட்டாரு அண்ணன் வர போறாரு வாங்க அண்ணன் வர போறாரு இந்த பாம்புகார பொண்ணு எங்க தனியா உட்காந்துருக்கு என்னடா இது பாம்புகார பொண்ணு இந்தாமா பாம்புகார பொண்ணு என்னையா ஒண்ணு இல்ல இங்க ஏன் தனியா வந்து உட்காந்துருக்கேன்னு கேட்டேன் ஆ, இன்னைக்கு அவரு விடுதலையாயி ஊருக்கு வரப்போறாரு அதுக்காக தான் இங்கே காத்துட்டு இருக்கேன் யாரு வேலண்ணா ம், ஆட நீ ஒண்ணுமா அவர் வந்து 1 மணி நேரம் ஆச்சு தங்கச்சியை பார்க்க போயிருக்காரு நல்ல பொண்ணுமா நீ லட்சுமி அண்ணா நல்லா இருக்கியாமா அண்ணா என்ன மன்னிச்சிருங்க அண்ணா பரவாயில்ல தாயே இல்லண்ணா என்ன இருந்தாலும் நான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன் ஏனமணி என்ற உசுறு எனக்கு துரோகம் பண்ணுமா இந்த பாரு நீ எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் எங்க சரி அட சரிண்ணா ஆமா உன்ற வீட்டுக்கார உள்ள இருக்காராக்கும் ச்சே, நிஜமாவே நான் ஒரு பைத்தியம் உங்களை வெளியில நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன் அவர் உள்ளதா இருக்காரு வாங்கண்ணா இல்ல வாங்கண்ணா ம், வாங்க என்னங்க என்னங்க யார் வந்திருக்காங்க பாருங்களேன் ஒரு நிமிஷம் இருங்கண்ணா வந்ததா பாருங்களேன் வரேன் வரேன் அப்படி யாருதான் வந்திருக்காங்க பாருங்க வணக்கங்க யாரோ வராதவங்க வந்திருக்காங்கன்னு நினைச்சேன் ஆனா வரக்கூடாதவங்க வந்திருக்காங்க என்னங்க இது அவர் எங்க அண்ணன் அண்ணனா ஒரு கொலையாளிய விருந்தாளியா வரவேற்கிறத இந்த வீட்டுல தாண்டி பாக்குறேன் விருந்தாளியா? யாருப்பா அந்த விருந்தாளி? விருந்தாளி இல்லம்மா உன் தலையில இருந்த பூவை பறிச்சு என் அப்பா படத்துக்கு போட வச்ச கொலைகாரன் இவளோட அண்ணன். என்னை இந்த கோலத்துக்கு ஆளாக்குன பாவி இவன் தானா? அறியாத வயசுல தெரியாம உங்க புருஷனை சாகடிச்சதுக்காக நான் தினமும் தெரிஞ்சே செத்துக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. மன்னிக்கிறதா? நாங்களா? என் புருஷனை கொலை பண்ண கொலகார மூஞ்சில முழிக்கிறதே பாவம் நினைக்கிறேன். வெளியே போடா. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. எங்க அண்ணன் பாவம். பாவம் தாண்டி, பாவம் தான். இவன் செஞ்ச பாவம் என் கழுத்துல இருந்த தாலி இறங்கிடுச்சு. என் புள்ள செஞ்ச பாவம் உன் கழுத்துல தாலி ஏறிடுச்சு. நான் செஞ்ச பாவம் நீ எனக்கு மருமகளா வந்து தொலைஞ்சிட்ட. என்ற மேல இருக்கிற கோபத்தை ஆத்திரத்தையும் தயவு செஞ்சு என் தங்கச்சி மேல கட்டாதீங்கம்மா. காட்டினா என்னடா செய்வ? என்னைய கொன்னுடுவியா? கொல்றா பாப்போம், கொல்றா. என்ற தங்கச்சி சந்தோஷமா வாழ்றதுக்காக நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கிறேன். ஆனா என்ற தங்கச்சி மட்டும் கொடுமைப்படுத்தாதீங்க. இவ சந்தோஷமா இருக்கணும்னா, எப்பவும் எனக்கு பொண்டாட்டியா வாழணும்னா, எந்த சூழ்நிலையிலையும் நீ இந்த வீட்டுக்கு வரக்கூடாது, இவளை பார்க்க கூடாது. மீறி பார்த்தேன், உன் தங்கச்சி இந்த வீட்டுல வாழ மாட்டா. இவ்வளவு சொல்லியா நின்னுகிட்டு இருக்கானே, உன் அண்ணனுக்கு ரோஷமே கிடையாதா?